ஹலோ. ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணிலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரிங்கண்ணா. என்னங்கண்ணா விஷயமா கால் பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, பாப்பா ரேஷ்மி ராஜுக்கு காது குத்து ஒன்று வச்சுருக்கேன். சரிங்கண்ணா. அது சம்மந்தமாக நான் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரணும். சரிண்ணா. சரிங்கண்ணா, வாங்கண்ணா. அது அட்ரஸ் எனக்கு தெரியாது, நீ அட்ரஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன்னா வந்துடுவேன் நான். ஓகேங்கண்ணா. சரி வச்சிடறேன். அட்ரஸ் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு அண்ணன் கால் பண்ணாரு. அண்ணன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு மாமா. என்னடி சொல்கிறேன், நம்பவே முடியலையே. ஆமாம் மாமா, என்னதான் இருந்தாலும் தங்கச்சி பாசை விட்டு போமா. ரோஸ்மிக்கு கார் குத்து வச்சிருக்காங்களாம்மா, அதனால வரேன்னாங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. போய் சிக்கன் மட்டன் எடுத்துட்டு வாங்கம்மா, அண்ணனுக்கு செய்யலாம், லஞ்சுக்குள்ளே செஞ்சு வைக்கலாம். சரி, நான் எடுத்துட்டு வரேன், செஞ்சு வை. சத்யா அண்ணா வாங்குங்கண்ணா, வாங்குங்கண்ணா, வாங்க வாங்க வாங்க. உட்காருங்கண்ணா, தண்ணி எடுத்துட்டு வரேன். அண்ணா இந்தாங்கண்ணா, தண்ணி குடிங்கண்ணா. எப்படி வாழ வேண்டிய பொண்ணு இங்க வந்து இந்த மாதிரி இடத்துல மாட்டி கஷ்டப்பட்டு நிற்கிறே. அவர் என்னை நல்லா தானே வச்சிருக்காரு, இதுக்கு என்னென்ன வாழ்க்கை குறைச்சலா இருக்கு? சரி போ, உன் தலையெழுத்து ஒன்றும் பண்ண முடியாது. பாப்பா ராஜு ரேஷ்மிக்கு காது குத்து வச்சிருக்கு. முதல்ல நானும் அவரும் வந்துடுறோங்கண்ணா. அதுதான் சொல்ல வந்தேன் நான். எக்காரணத்தை கொண்டும் நீ உங்க வீட்டுக்காரர் அந்த வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது. நீங்க வந்தா பங்கம் பங்காளிங்க எதிர எனக்கு கௌரவ குறைச்சல், அந்த கௌரவ குறைச்சல் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வீடு தேடி வந்து நோட்டீஸ் வைக்கிறேன். இதுக்கு நீ வந்து வைக்காமே இருந்திருக்கலாம்ல. நான் என் மனசை ரொம்ப காயப்படுத்துறேண்ணா. சரி நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போங்கண்ணா. வேணாம் வேணாம், நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. இல்லைம்மா, என்னாச்சு? என்னங்க, அண்ணன் பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க. எப்பயா? பசங்களுக்கு காது குத்தாமா, வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க. ஏன்? அவங்க அங்காளி பங்காளி முன்னாடி கௌரவ குறைச்சலா இருக்கா, ஏற்கனவே கௌரவ குறைச்சல் பத்திட்டு தானே வந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் கொடுத்துட்டு போனாங்க. அண்ணன் எங்க? அண்ணா போயிட்டாங்க. சரி, நீ ஃபீல் பண்ணாத, உன் கூட நான் இருக்கேன். அவங்க முன்னாடி நம்ம நல்லா வந்து கட்டலாம், அவங்களே நம்மளை தேடி வருவாங்க. சரியா? சரிங்க. உன் கூட நான் இருக்கேன், எதுவும் கஷ்டப்படாத. சரிங்க.